நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன், அவ்வளோதான். But the Varaha Rupa, which is the third Rupa of Lord Vishnu, had a major part to play. So the protagonist also hunts a Varaha so that it becomes a major part of the film. So does that kind of an impact, that kind of a Lord Vishnu reference is there in Kandara? Which is basically, we call, it is a Shiva Gana, பஞ்சுர்லி தெய்வத்துடைய ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் டு விஷ்ணு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி அந்த கனெக்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தானே, அந்த கனெக்ஷன் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் சிவ கணான்னு சொல்லுவோம். இட்ஸ் கனெக்டட் டு சிவனுடைய கணா, அந்த பஞ்சுர்லி, அந்த வைல்ட் போர் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் கரெக்ட் தட் திங். So we always analyze the victory of a film that based on the collection records. So when we are tracking the records, the Kandara Part 1 actually cost around like 14 to 15 crores as per internet records, and it collected. Other estimate சொல்லணும் எனக்கு தெரியல, ப்ரொடியூசருக்கு அவருக்கு தெரியும். And it collected over like 300 crores or something. So it's like 30 times the budget. So, is there a pressure? Are you into this number game? The box office? No, I'm not into that number game. So, we are into a thing, the whole team. ஒரு எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் அப்போது அந்த காந்தாரா. நான் ஒரு ஹீரோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணது கிடையாது, அது டைரக்டர் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3.5-4 crores பண்ணுற ஒரு ஆளாக இருந்தது நான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு 15 crore 16 crore படம் வந்துச்சுன்னா ரிலீஸ் டைமில் பயங்கரமாக ப்ரெஷர் இருந்தது. அப்போது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே இது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த கலெக்ஷன் நம்பர் சம் 400+ crores அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ் பெருசாகிட்டு பட்ஜெட்டு குறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போது பயங்கரமாக டென்ஷன் இருந்தது. ஸோ எப்படி ஆகிடுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்பர் கேமில் நம்ம போக முடியாது எப்பவுமே. ஆனால் அந்த 1000 கோடி கிளப் 1000 crore கிளப் வந்து அந்த விஷன் இருக்கா உங்கள் டீமுக்கு? எங்களுக்கு ஆடியன்ஸ் கிளப் போதும்னு ஒன்று நினைக்கிறேன்னா, ஆடியன்ஸ் கிளப் இருந்தால், ஸோ ஃபேன்ஸ் கிளப் இருந்தால் அது போதும்னு நினைக்கிறேன். அது அவர் தான். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து நாங்கள் வி கேன் மேக் அ ஃபில்ம், ஆனால் அது பெருசு சின்னதாக்குறது ஆடியன்ஸ் தான். அவர் நினச்சாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூப்பர் ஷோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் காந்தாரோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து லோக்காக வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம்லேருந்து அது வேர்ல்டு வைடு எப்படி ஒரு சவுண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவருக்கு எது பிடிச்சிருச்சுன்னு ஒரு படம்னு ஒரு பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு தெம். நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஹானஸ்டாக இப்போது வந்து ஒரு காந்தாரை வந்து நீங்கள் அதை கொண்டு போய் பேன் இண்டியா வேர்ல்டு வைடு அதை ரீச் பண்ணிவிட்டு அது வந்து எங்களுக்கு ப்ரெஷர் எடுத்தால் ஐ திங்க் அது ஜஸ்டிஃபை ஆக மாட்டாதுன்னு நினைக்கிறேன். நான் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க்கு நல்லா போட்டிருக்கோம். நிறைய டிஓபி பெங்லான் நம்ம எல்லாருமே, ரமேஷேட்டா ஒன்றும் இல்லை, ரமேஷேட்டா ஸ்டூடியோவில் நல்ல ஏசியில் இருந்தார். ஸோ நாங்கள் ஸ்பாட்டில் மட்டும் பயங்கரமாக இன்ஜுரிஸ் அது இது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 years அரவிந்த் என்னுடைய கோ-ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து மொத்த ஃபேமிலி வந்து குந்தாபுரம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இவன் ஒருத்தன் தான் வந்தா பெங்களா. ஸோ ஃபேமிலி இங்கே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனில் மொத்த டீம் நம்ம வந்து அந்த சக்ஸஸ் நீங்கள் கொடுத்தது அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம யோசிச்சு அதை வந்து அதை இன்னும் அழகாக பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போடணும், அந்த மாதிரி தாட்டில் தான் நம்ம பண்ணோம். எங்களோட லால் சார், மிஸ்டர் மோகன்லால், எஸ், when he received Dada Saheb Phalke Award, you were one of the first actors who responded to that. நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் ராஜ்குமார். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே லாலேட்டாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தான் ஃபீல் ஆகும். என் மாமா ஒருத்தர் அப்படியே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு. ஸோ அவருடைய படம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது ஸோ ஹாப்பி அவருக்கு வந்து அந்த அவார்ட் வந்தது. ஸோ உடனே நான் இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு டக்குன்னு சோஷியல் மீடியா டீமுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாலேட்டனுக்கு இப்படி எவ்வளோ வந்துருக்கு டக்குன்னு போடுங்க. ஃபோட்டோவில் தேடிட்டு இருந்தேன். கொல்லூர் முகாம்பிக்கில் வந்து லாலேட்டை நான் மீட் பண்ணியிருந்தேன். இப்போ ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு. ஸோ அதனால தான் போட்டேன், அவ்வளோதான்.